ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் கடி பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது பேர் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் நம்ம மோர் குழம்பு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி நார்த் சைடில் வந்து தயிர் கடல மாவு வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான். ஸோ யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேவி. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் வந்து 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிர் எடுத்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணினா முழு தனியாக 2 டேபிள் ஸ்பூன், மிளகா பொடி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். இப்போது இது எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து 8 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். என்னடா அது ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த கடல மாவோட பச்சை வாசனைலாம் போகும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 5 மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணினது, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடல மாவு, தயிர் அந்த கலவை வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வந்து இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுடணும். அதனால நம்மளுக்கு தேவையான பக்கோடா ரெடி பண்ணலாம். நான் 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கடல மாவு போட்டு நல்லா ஜலிச்சிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பக்கோடாவுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுமே நம்ம வந்து பக்கத்தில் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் சூடான எண்ணெயில் இந்த பக்கோடாஸ்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பாக பொரித்து எடுக்கணும். சென்டரில் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. ஸோ சில பேர் வந்து இந்த கிரேவியில் போண்டா மாதிரியும் செஞ்சு போடுவாங்க, இல்லை பக்கோடா மாதிரியும் செஞ்சு போடுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்து நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு போடலாம். இதெல்லாம் கிறிஸ்பாக நல்லா வறுபட்டுச்சு, அவ்வளோதான் பக்கோடா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து 20 மினிட்ஸ் கொதிச்சு நல்லா பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பக்கோடா, அதெல்லாம் வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான், கடி பக்கோடா ரெடி. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.